மங்களூரு மூகாம்பிகை அம்மன் கோயிலில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் சாமி தரிசனம். கோயில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை. ₹134 கோடி மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தை அறிவித்தார் முதலமைச்சர் விஜய். டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்கு 77 கோடிக்கு சிறப்பு தொகுப்பும், டெல்டா இல்லாத மாவட்டங்களுக்கு ₹57 கோடி மதிப்பில் சிறப்பு தொகுப்பும் அறிவிப்பு. தமிழக விவசாயிகளின் வேதனைகளை புரிந்து கொள்ளாமல் 134 கோடி சிறப்பு தொகுப்பு என்ற பெயரில் வெற்று ஏமாற்று அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இன்றைய பொய்க்கால் குதிரை அரசு. தமிழகத்தில் நிலவும் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் பம்ப் செட்டுகளை இயக்க முடியாத நிலையில் விவசாயிகள் உள்ளதாகவும் இபிஎஸ் குற்றச்சாட்டு. ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்படும் மேட்டூர் அணை நீர் இந்த ஆண்டு திறக்கப்படாததால் விவசாயிகள் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகி உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. மேட்டூர் அணையிலிருந்து நீரை திறந்து கடைமடை வரை சென்றடைவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தல். தண்ணீருக்கு வழியில்லாமல் குறுவை தொகுப்பார். கர்நாடகா சென்றுள்ள முதலமைச்சர் விஜய் காவிரி நீரை கொண்டு வருவாரா? காங்கிரஸ் அரசுடன் பேசி காவிரி தண்ணீரை கொண்டு வருவாரா? விவசாயிகளின் வயிற்றில் அடிக்கப் போகிறாரா எனவும் திமுக ஐடி விங் சரமாரி கேள்வி. மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறக்கப்படாது. வழக்கமாக ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்படும் நிலையில் நீர் இருப்பு குறைவாக இருப்பதால் தமிழக நீர்வளத்துறை அறிவிப்பு. மேட்டூர் அணையிலிருந்து இன்று தண்ணீர் திறக்கப்படாததை கண்டித்து போராட்டத்தில் குதித்த நாகை மாவட்ட விவசாயிகள். வறண்ட வாய்க்காலில் மலர் வளையம் வைத்தும் மெழுகுவத்தி ஏந்தியும் அஞ்சலி செலுத்தி நூதன போராட்டம். கர்நாடக அரசில் இருந்து தண்ணீரை பெற்றுக்கொடு. குறுவை போச்சே, விவசாயிகளின் வாழ்வாதாரம் தண்ணீரை பெற்றுக்கொடு. தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் புத்தாக்க பயிற்சி வழங்கப்படும் என சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அறிவிப்பு. வரும் 16 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் கலைவாணர் அரங்கில் காலை 10 மணி முதல் மாலை 5:30 மணி வரை நடக்கும் பயிலரங்கில் சட்டப்பேரவைத் தலைவர், செயலாளர், சட்ட நிபுணர்களும் பங்கேற்பார்கள் என தகவல். 17வது சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வருகின்ற 16/6/2026 செவ்வாய்க்கிழமை மற்றும் 17/6/2026 புதன்கிழமை ஆகிய 2 நாட்கள் காலை 10 மணி முதல் மாலை 5:30 மணி வரை புத்தாக்க பயிற்சி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பெறும். இந்த ராஜினாமா செய்த அதிமுக எம்எல்ஏக்கள் 4 பேர் 7 நாட்களுக்குள் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக ஜேசிடி பிரபாகர் பேச்சு. சட்டப்பேரவை நிகழ்வுகள் வழக்கமான நடைமுறையின்படி முழு நேரலை தருவோம் என்றும் உறுதி. வாய்மொழியாக சொன்ன உத்தரவை அது எழுத்துப்பூர்வமாக கேட்டால் எழுத்துப்பூர்வமாக இப்போ கொடுத்துருக்கேன். ஆரம்பிச்சாச்சு. அன்றைக்கே சொன்ன நடவடிக்கை தொடங்கிவிட்டது என்று சொன்னேன். 7 நாட்கள் அவகாசம் கொடுத்து அவர்களுக்கு ஏற்கனவே நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. யார் புகார் அளித்திருக்கின்றார்களோ அவர்கள் என்ன சொன்னார் என்பதை சொல்லி அதற்கு விளக்கம் கேட்டிருக்கணும், அவ்வளோதான். தங்கு தடை இல்லாமல் இதுவரைக்கும் எந்த நடைமுறை பின்பற்றப்பட்டு ஒளிபரப்பப்பட்டதோ அது பின்பற்றப்படும். யார் குரல் வலையும் நசுக்கிற வேலை இந்த அரசாங்கம் செய்யாது. மேட்டூர் அணையிலிருந்து இன்று தண்ணீர் திறக்கப்படாததால் குறுவை சாகுபடி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த பகுதிகளாக அறிவிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு வலியுறுத்தல். தமிழ்நாடு அரசு அறிவித்த குறுவை தொகுப்புக்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் வரவேற்பு.
காவிரி நீர் கிடைக்காது தவிக்கும் விவசாயிகளுக்கும் குறுவை இழப்பீடு நிவாரணத் தொகையை முதலமைச்சர் அறிவிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை. தமிழகத்தில் நாளை முதல் வரும் 18ஆம் தேதி இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தகவல். நெல்லை, கள்ளக்குறிச்சி, சேலம், திருவண்ணாமலை, கன்னியாகுமரி ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கடலூர் பரங்கிப்பேட்டையிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்குள் 4 ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்க அனுமதி கோரி ஹிந்துஸ்தான் ஆயில் நிறுவனம் விண்ணப்பம். எண்ணெய் இருப்பு குறைந்துவிட்ட நிலையில் புதிய கிணறுகள் அமைக்க கடலோர ஒழுங்குமுறை ஆணையத்திடம் அனுமதி கோரி விண்ணப்பம். மகளிரிடையே விஜய்க்கு இருக்கும் செல்வாக்கை மாவட்ட பொறுப்புகளில் இருந்தவர்கள் கண்டுகொள்ளாததே திமுக தோல்விக்கு காரணம். 1000 ரூபாய் உரிமை தொகை போதுமான எண்ணிக்கையில் கொடுக்காதது பெண்களிடையே அவநம்பிக்கையை ஏற்படுத்தியதாகவும் திமுகவின் கள ஆய்வில் தகவல். இந்து சமய அறநிலையத்துறை கோயில்களில் அப்போதைய அமைச்சர் சேகர் பாபுவுக்கு வேண்டியவர்களுக்கு மட்டுமே பொறுப்பு வழங்கப்பட்டதாக திமுக கள ஆய்வில் தகவல். மக்களின் குறைகளை அமைச்சர்களிடம் கொண்டு செல்ல அமைச்சர்களின் உதவியாளர்களே முட்டுக்கட்டை போட்டதாகவும் குற்றச்சாட்டு. மக்களுக்கு நல்லது செய்யவே அரசியல், வெறுப்பு அரசியல் கூடாது. மக்கள் கருத்தை அறிந்த பிறகு அரசின் நிலைப்பாட்டை அறிவிப்பதாக நடிகர் ராகவா லாரன்ஸ் மீண்டும் ட்வீட். கிழக்கு தொகுதி இன்னைக்கு நான் என்ன முடிவு சொல்கிறேன் இதுதானே. நான் திருச்சி கிழக்கில் நிற்கணும்னா நான் முதல்ல அரசியலுக்கு வரணும். நான் அரசியலுக்கு வரேனா இல்லையான்றதை சொல்கிறேன். இப்போ நான் தாய்க்கு நிகரான்னு நினைக்கிறேன். என் ரசிகர்கள் கேட்குறேன், நான் அரசியலுக்கு வரலாமா? இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, இந்த மக்களை கேட்குறேன், நான் அரசியலுக்கு வரலாமா? அந்த தகுதி எனக்கு இருக்கா? நீங்களும் சொல்லுங்க. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதாக அறிவித்த போது தன்னை அரசியலுக்கு போக வேண்டாம் என தாய் கண்டித்தார். விஜய் அரசியலுக்கு வந்தபோது தான் அரசியலுக்கு செல்வதை தன் தாய் தடுக்கவில்லை எனவும் நடிகர் ராகவா லாரன்ஸ் பேச்சு. சரிம்மா, என்னம்மா இப்படி பேசாம இருக்கேன்னா, இல்லை கண்ணா நீ அரசியல் போனது எனக்கு பிடிக்கல அப்படின்றாங்க. ஏமா அரசியல் போனால் பிடிக்கல? இல்லை கண்ணா, அது ஒரு சாக்கடை, அரசியலுக்கு போகக்கூடாது. அது வந்து பணம் கொடுக்குறாங்க அரசியலுக்கு, ஊட்டு வாங்குறதுக்கு பணம் கொடுத்து தாங்க நான் ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜாதி இல்லைன்னுவாங்க, ஜாதி இருக்குது. மதம் இல்லைன்னுவாங்க, மதம் இருக்குது. அந்த சாக்கடைக்குள்ளே நீ போகாதப்பா. நம்மளுக்கு வாழ்க்கையை ஒளி வச்சு ஏற்றி வச்சவர் தானே நம்ம சூப்பர் ஸ்டார். அவர்கிட்ட என்னை கூப்பிட்டு போப்பா, நான் சொல்கிறேன். அவர் ஒரு ஆன்மீகவாதி, அவரும் அரசியலுக்கு வர வேணாம், இந்த வயசில் அவர் நிம்மதியாக இருக்கட்டும், எதுக்கு அரசியலுக்கு வர, என்னை கூப்பிட்டு போ, அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கி கூடா, இப்போ என்னம்மா சொல்கிற அப்படின்னு கேட்டேன். முதல் முறையாக எங்கள் அம்மா முகத்தில் ஒரு சிரிப்பை பார்த்தேன் நான். ஆமாம் கண்ணா, அந்த புள்ள எல்லாத்தையும் மாற்றிடுச்சு. இவ்வளோ பெரிய வெற்றி அடி வரணும்னு நான் எதிர்பார்க்கலப்பா. ஒரு நல்ல மனுஷன் வந்து பண்ணணும்னு நினச்சா அது வந்து முடியுங்கண்ணான்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்குப்பா அப்படின்னு அம்மா வந்து சொன்னான். அப்போ என்ன போயிடலாமா, ஓகேவா அப்படின்னு கேட்டேன். போகண்ணா, நீ நினச்ச மாதிரி பண்ணு அப்படின்னு அம்மா வந்து சொன்னோன்னு காலில் சாஸ்தாமா வந்தேன். தேங்க்யூ ஸோ மச்மா அப்படின்னு. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனத்திற்கு பிறகே தன் வாழ்வில் அரசியல் தொடங்கியது. அரசியல் பயணம் குறித்து வீடியோவில் மனம் திறந்த நடிகர் ராகவா லாரன்ஸ். எதுக்கு தலைவர்னு சொல்லுவார், நம்ம அண்ணன் தான், சீமான் அண்ணன் ஒரு விமர்சனம் வைக்கிறாரு, அதுக்கு நான் மறுபடியும் ஒரு ட்வீட் போடுறேன், அவர் ட்வீட் போடுறேன். அப்போ தான் என் வாழ்க்கையில் அரசியல்னு எடுத்து அந்த நுழையுது. நம்ம சாப்பாடு போகிறதுக்கு போகணும், இது என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது, அந்த ஜல்லிக்கட்டு தான் எனக்கு அரசியலில் உள்ள நுழையுது, என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு. மேகதாது அணை கட்டுவது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடியிடம் கர்நாடக முதலமைச்சர் சிவக்குமார் அறிக்கை. தற்போதைய நிலையில் மேகதாது அணையை கட்டுவதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை எனவும் மேகதாது திட்டத்திற்கு விரைவாக அனுமதி வழங்குவதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தல். இணையவழி பட்டா மாறுதல், தானியங்கி பட்டா மாறுதல் குறித்து வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் ஆலோசனை.
தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் குமார், பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் உட்பட அதிகாரிகள் பங்கேற்பு. பொதுமக்கள் அளிக்கும் மனுக்கள் மீது 15 நாட்களில் முடிவு எடுப்பது குறித்து ஆலோசனை. தானியங்கி பட்டா மாறுதல் குறித்து ஆலோசனை நடத்திய பின் அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. இல்லை 5 நாட்களுக்குள்ள அதை பார்வையிட்டு அங்கே இருக்கிற நிர்வாக அலுவலர்கள் அதை பார்வையிட வேண்டும். அதை பற்றி பரிசீலனைக்கு பிறகு அது என்ன முடிவுகள் என்பதை அவர் தெரிவிக்க வேண்டும். அப்படி தெரிவிக்காத போது 15 நாட்களுக்குள்ளே அதற்கான அனுமதியை நாங்கள் வழங்குவோம். பள்ளி கல்வித்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் தகுந்த நேரத்தில் நிரப்பப்படும் என அமைச்சர் ராஜ்மோகன் உறுதி. தனியார் பள்ளிக்கூட நிறுவனங்களில் உரிமையாளர்களே கட்டணத்தை வெளிப்படையாக தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். ஆல்ரெடி இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் ட்ரைனிங் தி ட்ரைனர்ஸ்னு நம்ம சொல்லுவோம். எப்படி புதிய சிலபஸ் புக்கை கொடுத்து அவங்கள ட்ரெயின் பண்ணி அதன் மூலமாக அவங்க டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி தராங்களோ அது மாதிரி அந்த டீச்சர்ஸையும் நாங்கள் அப்கிரேட் பண்ண போகிறோம். மற்றும் தகுந்த நேரத்தில் தகுந்த தேர்வுகளின் மூலமாக எந்தெந்த காலி பணியிடங்கள் இருக்கோ அதையெல்லாம் உள்ள கொண்டு வர போகிறோம். நடப்பாண்டு நீட் நுழைவுத் தேர்வு எழுத மாணவர்களுக்கு கூடுதலாக 15 நிமிடங்கள் ஒதுக்கீடு. நீட் வினாத்தாள் தேர்வு கசிவு காரணமாக வரும் 21ஆம் தேதி நாடு முழுவதும் மறு தேர்வு நடத்தப்பட உள்ள நிலையில் தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. தனது தென்கொரிய பயணத்தில் கொரியாவுக்கான இந்திய தூதர் கௌரங்கலால் தாஸை சந்தித்த அமைச்சர் கீர்த்தனா. முக்கிய துறைகளில் கொரியாவுக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்த கலந்துரையாடியதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய தமிழக அரசு ஆலோசனை நடத்தி வருவதாக அமைச்சர் வினோத் விளக்கம். விவசாயிகள் கூட்டணி கட்சிகளின் கோரிக்கை குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் பேட்டி. அதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. விரைவில் அது தமிழக முதல்வர் அவர்கள் அறிவிப்பார். டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் தமிழக பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை. அண்ணாமலை அரசியல் இயக்கம் தொடங்கியது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தியதாக தகவல். தமிழகத்தில் பாஜக வாக்கு வங்கியை இழக்கவில்லை. சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை தோல்வியாக கருத வேண்டாம். நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட தமிழக பாஜக நிர்வாகிகளிடம் மத்திய அமைச்சர் அமித்ஷா அறிவுறுத்தல். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விரைவில் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக டெல்லியில் அமித்ஷா தலைமையில் நடந்த மையக்குழு கூட்டத்தில் முடிவு. புதிய மாநில தலைவராக அஸ்வத்தாமன் அல்லது ராம சீனிவாசன் தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு. வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்த வைத்திலிங்கம் அடுக்குமாடி கட்டடத்திற்கு திட்ட அனுமதி வழங்க 28 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக தொடரப்பட்ட வழக்கு. மறு விசாரணை கோரி லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்த மனுவை ஜூன் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. முதலமைச்சர் விஜய் குறித்து சர்ச்சைக்குரிய புகைப்படத்தை வெளியிட்ட திமுக ஐடி விங்கை சேர்ந்த நிர்வாகி. உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆதரவாக அவதூறு செயல்களில் ஈடுபடும் திமுக நிர்வாகியை கைது செய்யுமாறு தாவேகா நிர்வாகிகள் புதுக்கோட்டை காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார். அண்ணா பல்கலைக்கழக கொடூர சம்பவத்தில் தொடர்புடைய யார் அந்த சார் என்பது குறித்து உளறல் நீதி உண்மை நிதியாக மாறி பேச தயாரா? பொள்ளாச்சி சம்பவத்தில் பச்சோந்தி போல நிறம் மாறி நீதியை குளிதோண்டி புதைத்த தீர்ந்து போன சக்தி போலவா செயல்படுகிறது நமது அரசு என்றும் தாவேகா சார்பில் சரமாரி கேள்வி. அதிமுக முன்னாள் அமைச்சர் பச்சைமால் உள்ளிட்டோர் தாவேகாவில் தங்களை இணைத்துக் கொள்ள உள்ளதாக தகவல். தாவேகாவின் முக்கிய நிர்வாகிகள் முன்னிலையில் நாளை இணைகின்றனர். சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்க் திருடப்பட்ட வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்த 3 தனிப்படைகளை அமைத்த சிபிசிஐடி.
தமிழக முதலமைச்சர் விஜயின் பிறந்த நாளை வெகு விமரிசையாக கொண்டாட வேண்டும். மற்ற கட்சிகளைப் போல பிளக்ஸ் பேனர் போன்றவற்றை வைக்கக்கூடாது. பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இடையூறு அளிக்கக்கூடாது. மிகப்பெரிய அளவில் நலத்திட்ட உதவிகளை செய்ய வேண்டும் என தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவுறுத்தல். அரசு நிகழ்ச்சிகளை தமிழ்தாய் வாழ்த்து பாடி தொடங்குவதை உறுதி செய்ய கோரி வழக்கு. மத்திய மாநில அரசுகள் 8 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் சிபிஐ விசாரணைக்காக இன்று காவல் ஆய்வாளர், உதவி ஆய்வாளர் ஆஜரான காவலர்களிடம் கூட்ட நெரிசல் தொடர்பாக சிபிஐ கிடுக்குப்பிடி விசாரணை. பைக் டாக்ஸியை அனுமதிப்பது தமிழக அரசின் நிலைப்பாடு என்ன? பைக் டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு காவல்துறையினர் அபராதம் விதிப்பதாக கூறி தொடரப்பட்ட வழக்கில் மாநில போக்குவரத்து ஆணையர், மத்திய சாலை போக்குவரத்து செயலாளர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. லண்டன் ஆர்கெஸ்ட்ரா குழுவின் 92 இசைக்கலைஞர்களை கொண்டு இளம் வயதில் சிம்பொனி இசையை உருவாக்கிய லிடியன் நாதஸ்வரம். சென்னைக்கு வந்த லிடியன் நாதஸ்வரத்திற்கு அமைச்சர்கள் ராஜ்மோகன், வன்னியரசு, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உற்சாக வரவேற்பு. லிடியன் நாதஸ்வரம், அமிர்தவர்ஷினி இன்னும் எண்ணற்ற சாதனைகளை இந்த இசை உலகிலே படைத்து அவர்கள் சிகரங்களின் உயர்த்தத்துக்கு செல்வார்கள் என்பது மிக குறைந்த வயதிலேயே அவர்கள் இதை சாதித்திருப்பதிலிருந்து தெரிய வருகிறது. பழனியில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான இரிடியம் தருவதாக ஆசை வார்த்தை கூறி விவசாயியிடம் 19 லட்சம் ரூபாய் மோசடி. விவசாயியிடம் 19 லட்சம் ரூபாயை பறித்துக் கொண்டு அட்டை பெட்டியை விட்டுச் சென்ற மோசடி ஆசாமிக்கு போலீசார் வலைவீச்சு.